ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாங்கள் நோமேட் ஸ்ரீ கன்னியாகுமரி சவுத் கொரியா சோலோ சைக்கிளிங் ட்ரிப்பில் நேபாள் டே 26. நான் இப்போ இந்த ரூமை விட்டு செக் அவுட் பண்ணிட்டு போகணும். பேக்கிங்லாம் பண்ணுறது எதுவுமே இல்லை, எதுவுமே வெளியே எடுத்து போடல. எனக்கு வந்து கொஞ்சம் துணி துவைக்கணும், எங்கே துவைக்கணும்னு தெரில. செம்ம குளிராக இருக்குங்க, எங்கேயும் காயாதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த எவரெஸ்ட் சைடு போகிறது முன்னாடி துணி துவச்சிட்டு போனேன். அங்கே போய் மாற்றி போட்டு துணி இருக்காது. நார்மலாக பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்லாம் வந்து ஃப்ளைட்டில் வரதுனால வீட்டிலேருந்து ஃப்ரெஷ் துணி கொண்டு வரலாம். நம்ம ரோட்லேயே வந்துட்டுருக்கோம் லாஸ்ட் ஒரு 300 நாளாக. எங்கேருந்து நான் வந்து துணி துவைக்கிறது? ஸோ இங்கே ஃப்ரெஷ்ஷாக துவைச்சிட்டு போகணும். இப்போ வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். காசு வேறு கம்மியாகிட்டே இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2500 கொடுத்தாங்க அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு 1000 கொடுத்தாங்க. ஸோ மொத்தம் ஒரு 3500 இப்போ இருக்கும். அதில் வந்து 2000 பெர்மிட்டுக்கே போயிடும். ஒரு 1500 பெர்மிட்டுக்கு நான் காசு தனியாக எடுத்து வச்சிட்டேன். 1500ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஒரு 1500 நான் ஆட் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ எப்படி போகிறேன்னு. பட்ஜெட் செம்ம கம்மியாகிடுச்சு. பட் லெட் சி. சாப்பிட வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேட்டுக்கு 100 ரூபா. ஒன்றும் இல்லைங்க, இது நூடுல்ஸும் சூப்பும் தாங்க. இது நல்லா இருக்குதாண்ணா. ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டேன். என் கண்ணாடியை தொலைச்சிட்டேன். எங்கே போட்டேன்னு தெரில. எனக்கு வந்து கண்ணாடி ரொம்ப முக்கியம், அதை தொலைச்சிட்டேன். கஷ்டம்தான் இனி. எப்போ நோட்டுக்கு நடுவில் அருவி ஓடிட்டுருக்கு பாருங்க. நல்ல வேலை வாட்டர் ப்ரூஃப் ஷூஸு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பழையஷுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா காலெலாம் பொத்து போயிருக்கும். பிரிட்ஜ் வேறு இருக்குது. இப்படியும் வரலாம், இல்லை இப்படியும் ஏறி வரலாம். நான் போகிறாங்கல்ல ஒரு 15-20 கிலோமீட்டர் போன போகிறது தான் ஆக்சுவல் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் இப்போ ரோடு தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாம் இப்போ பாப்லு ஏர்போர்ட்டோட லெஃப்டில் நிற்கிறோம். இதுதான் பாப்லு ஏர்போர்ட்டு. வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ஏர்போர்ட்னு சொல்லலாம். நான் நம்ம பண்ணுறேன் அதோட டேஞ்சரஸ் சைக்கிளிங்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, குட்டி ரன்வேங்க. இங்கே பாருங்கள், வீடியோ எடுக்கலாமான்னு தெரில, நான் எடுக்கிறேன். ஆனாலும் இதாங்க பாப்லு ஏர்போர்ட்டு. இந்த மேலே தெரியுது இல்லை, இதான் சிவங் மொனாஸ்ட்ரி. எவரெஸ்ட் முடிச்சுட்டு வரும்போதே போகலாம். இப்போது போனால் அங்கே 2-3 நாள் ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். துணி வேறு துவைக்க வேண்டியது இருக்குது, அது எங்கே துவைக்கணும்னு பார்க்கணும். அண்ட் கண்ணாடி கிடச்சிடுச்சுங்க. பேக்குள்ளே தான் இருந்துச்சு. நல்ல வேலை நான் புது கண்ணாடி எதுவும் வாங்கலை. வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்லாத வேறு விஷயம். இட்ஸ் ஃபைன். ஏன்னா ஸ்னோ பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்னோவில் வந்து சன்லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணில் பிளைண்ட்னஸாக கூட வாய்ப்பு இருக்குன்பாங்க. அதனால் இது பரவாயில்ல, இது தாக்கு பிடிக்கும். இந்த தொப்பி நேரத்துக்கு வாங்கியிருக்கேன்ல, இதுவும் ஓகே தான். பாருங்க, நல்லா இருக்குல்ல பிரிட்ஜு, சஸ்பென்ஷன் பிரிட்ஜு. இங்கே ஒரு பாறையில் உட்காந்து வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிக்கணும். ஓ, பாறை ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஓகே, வெல்கம் டு ஃபெரா. ஃபெரா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் ரிங்மோ வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணணும். ஆனால் இப்போ வியூ மட்டும் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். சத்தியமாக ஏதோ வேறு ஏதோ கண்ட்ரியில் இருக்க மாதிரி இருக்கிறேன். ஆமாம், வேறு ஏதோ கண்ட்ரியில் தான் இருக்குது. அது விஷயம் சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பைன் மரம், காடு சுற்றி. நான் மட்டும் தனியாக. குப்பை இல்லைங்க இங்கே. அங்கே ஃபுல்லாக வந்து ரொம்ப கம்மியாக தான் குப்பை இருக்குது பாருங்கள். இப்போ 4 மணி தான் ஆச்சு. ஆனால் செம்மையாக இருட்டிடுச்சு. மழை வருமோன்னு நினைக்கிறேன். வந்தால் சீன் ஆயிரும். ஏன்னா சுற்றி பாருங்கள், எதுவுமே இல்லை, ஒதுங்கிறது கூட இடம் இல்லை. முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் ரிங்மோ வில்லேஜுக்கு போகணும். இல்லை இன்றைக்கி குளிர்லே
கத்தம் ரேண்டமாக ரோட்டில் இப்படி வாட்டர் ஃபால்ஸ் வருதுங்க. இது அவ்வளோ ஃப்ரெஷ் வாட்டரு, இதுதான் சீனே இங்கே. இது ஒரு நார்மல் ரோடுங்க, ஒரு ஸ்பெஷல் ரோடெலாம் கிடையாது. இங்கே பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே விழுந்துட்டுருக்கு. ரோடு வேறு லெவலில் இருக்குல்ல. சைக்கிளாக வந்திருந்தால் கஷ்டமாக இருக்கும். இன்னும் ஒரு இதுங்க ஒரு 10 நிமிஷம் நடந்தால் ரிங்மோ வந்துடலாம்னு நினைக்கிறேன், ரிங்மோ வில்லேஜ். ஆனால் அதுக்குள்ளே மழை வந்துடக்கூடாது. ஒன்லி ஒன் ப்ரேயர் தான், மழை மட்டும் வந்துடாதடா. ஒரு வழியாக ரிங்மோக்கு வந்துட்டேன். ரிங்மோலேருந்து அடுத்தது வந்து நுந்துலான்ற இடத்துக்கு போகணும். நுந்துலாலேருந்து லுக்லாலேருந்து பேஸ் கேம்ப்பு. தெரியுது அவங்களுக்கு பின்னாடி இந்த டிபெட்டியனோட இது வச்சுருக்காங்க இங்கே வெல்கமிங் இதுக்கு. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் அண்ட் லாட்ஜ் இருக்குது. லாட்ஜில் ஸ்டே பண்ணுற ஐடியா கிடையாது, பட் ஸ்டில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஏய் சுப்பிரமணி. நான் இங்கே வந்து டென்ட்டை பார்க்குறதுக்கு தான் இடம் என்னன்ட்டு கேட்டேன். அப்போ அந்த என்ன சொன்னாங்க, எங்கள் வீடு இங்கேருந்து 2.5 மணி நேரத்தில் இருக்குது. 2.5 கிலோமீட்டரில் 2.5 மணி நேரத்தில் அங்கே வேணால் டென்ட் போட்டுக்கோ, அது பக்கம் நிறைய இடம் இருக்குன்னாங்க. சரி ஓகே போகலாம் இருக்குது. மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, இங்கேயே வந்துட்டேன். இங்கேயே ரூம் இருக்குது, வேறு வழி இல்லை. மழை பெஞ்சிச்சுன்னா டென்ட் போட்டால் சீன் ஆயிரும். ஸோ இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கிளம்ப வேண்டியது. அண்ட் துணியும் துவைக்கணும். முட்டை பார்த்தீங்கன்னா 150 ரூபாங்க. இந்த ரூமோட ப்ரைஸ் 200 ரூபா தான். நான் சாப்பாடு தான் ரொம்ப அதிகம். நான் ஃபஸ்ட் இப்போ துணி துவைக்க போகிறேன். இங்கே துவைச்சிடலாம் துணி. அங்கே வியூவும் நல்லா இருக்குது. 200 எப்படா தெரியுங்க இது. இப்போ மட்டும் க்ளவுடியாக இல்லைன்னா வேறு லெவல் வியூ வந்துருக்கும். செம்ம க்ளவுடியாக இருக்குன்னு ஒன்றும் தெரியலை. துணி துவைக்கலான்னு வந்திருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு திருப்பி துவைக்க. இங்கே துவைக்கலைன்னா அதுக்கப்புறம் மேலே எங்கே போய் துவைக்க முடியும்னு தெரியாது. அதனால தான் இங்கே துவைக்கிறேன். ஸோ துவைச்சிட்டு காய போட்டுட்டு வருது. இதுதான் நாக் சீஸு. இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து இன்னைக்கு ஃபுல்லாக எவரெஸ்ட் போகும்போது கூட யூஸ் ஆகும் எனக்கு.